இந்த வீடியோல புஷ் டான் ஆட்டோமேட்டா பத்தி பார்க்க போறோம். எதனால புஷ் டான் ஆட்டோமேட்டாக்கு வரும் அண்ட் புஷ் டான் ஆட்டோமேட்டாவோட டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். டிரான்சிஷன் டயக்ராம் பார்க்க போறோம். அண்ட் புஷ் டான் ஆட்டோமேட்டாவோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, புஷ் டான் ஆட்டோமேட்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதனால புஷ் டான் ஆட்டோமேட்டா வரும்ன்றத பார்க்கலாமா? ஓகே, என்எஃப்ஏ அண்ட் டிஎஃப்ஏல கரண்ட் ஸ்டேட்டை மட்டும் தான் அதால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்றதுக்காக தான் புஷ் டு ஆட்டோமேட்டா வரும். எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு மெமரி கொண்டு வரும். ப்ரீவியஸ் ஸ்டேட்ல ரெகக்னைஸ் பண்ண இன்புட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மெமரி. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா மெமரிக்கு நம்ம என்ன மெமரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டாக்ன்ற ஒரு மெமரி ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். அதாவது இப்ப சிம்பிளா பிடிஏனா என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டா கூட ஒரு மெமரி ஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ன்ற ஒரு மெமரி ஸ்ட்ரக்சர் சேர்ந்தது தான் ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஓகே ஓகே, இப்போ புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவோட ஃபார்மல் டெஃபினேஷன் பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம வந்து என்எஃப்ஏ டிஎஃப்ஏலாம் வந்து 5 டிபிள் சிஸ்டம் தான் இருக்கும். ஓகேவா? பட் இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டால ஸ்டாக் கொண்டு வரோம் இல்லையா, அதனால இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவா ஒரு டிபிள் எலிமெண்ட் பார்க்க போறோம். ஸோ இது வந்து 7 டிபிள் சிஸ்டம். ஓகே, இதுல எக்ஸ்ட்ராவா என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக், அதாவது காமா ஸ்டாக்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றது இதுல டினோட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஸ்டாக் எம்டியா தான் இருக்கு அப்படின்றத டினோட் பண்றதுக்கு Z0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டுமே ஸ்டாக்கோட எலிமெண்ட். கியூ, சிக்மா, அப்புறம் வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷனுக்கு டெல்டா, இது வந்து ஃபைனல் ஸ்டேட். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதாவது கியூன்றது ஃபைனல் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் சிக்மான்றது இன்புட் ஆல்பபெட்ஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0,1 கொடுத்துருப்பாங்க. சம் கேசஸ்ல A,B இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்டாக்ன்றது இங்க கொடுத்துருக்காங்கல்ல இன்புட் சிம்பிள்ஸ், இன்புட் ஆல்பபெட்ஸ். இதுல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து அதை சால்வ் பண்ணும்போது அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்டாக் மெமரியில் போட்டு வைப்போம். அதெல்லாம் இங்க டினோட் பண்ணுவோம். டெல்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை, டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். Q0ன்றது இனிஷியல் ஸ்டேட் அண்ட் Z0ன்றது என்ன டினோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், ஸ்டாக் எம்டியா தான் இருக்கு அப்படின்றத டினோட் பண்றது. அதாவது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல Z0 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டாக்ன்றது எம்டியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, Fன்றது ஃபைனல் ஸ்டேட்ஸ். புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவோட காம்போனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓகே, காம்போனன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலா ஒரு ப்ரோக்ராமோ அல்லது ஒரு இன்புட்டோ ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், செகண்டரி மெமரியில இருந்து பிரைமரி மெமரி கொண்டு வந்து லோட் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? சேம் கான்செப்ட் அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். யூஸ்வலா இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஏபின்றது ஒரு ஸ்ட்ரிங்ப்பா. இந்த ஸ்ட்ரிங்கை நான் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு என்னோட மெமரியில லோட் பண்ணணுமா? ஓகேவா? அதுக்கு லோட் பண்றதுக்கு இன்புட் டேப் அப்படின்ற ஒரு மெமரி ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றேன். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை லோட் பண்றதுக்கு இன்புட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற காம்போனன்ட் நமக்கு தேவை. இன்புட் டேப் அப்படின்ற காம்போனன்ட் நமக்கு தேவை. இப்போ இதை ப்ராசஸ் பண்றதுக்கு டெசிஷன்லாம் மேக் பண்ணோம்ல, இதை வந்து நீ ஸ்டாக்குள்ள புஷ் பண்ணணும், இந்த சிம்பிள் வந்து நீ ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணணும் அப்படின்ட்டு சம் டெசிஷன்லாம் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு ஃபைனைட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் தேவை. இப்போ புஷன் மெமரியில இந்த ஸ்ட்ரிங் எல்லாம் ஸ்டோர் பண்றோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு மெமரி ஸ்ட்ரக்சர் வேணும். அதுதான் ஸ்டாக் மெமரி ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோம். இங்க இந்த காம்போனன்ட்டை யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இது ஒன்று என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இன்புட் டேப் என்ன பண்ணும், எதுக்காக இன்புட் டேப் போறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை இன்புட் டேப்ல லோட் பண்ணிட்டு தென் ப்ராசஸ் பண்ணுவோம். லோட் பண்றதுக்காக இன்புட் டேப் வேணும். ஓகே, இப்போ இந்த இன்புட் டேப்ல இருக்க சிம்பிள்ஸை 1 by 1 தான் ரீட் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணிலாம் ரீட் பண்ண முடியாது. ஓகேவா? லெஃப்ட்ல இருந்து ரைட் மட்டும் தான் இது ரீட் பண்ணும் அண்ட் இது ஒன்ஸ் மட்டும் தான் ரீட் பண்ணும். ஓகேவா? வி கான்ட் ரைட் ஒன்ஸ் நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீரைட் பண்ண முடியாது. அண்ட் இது ஃபார்வர்ட் மட்டும் தான் போகும், பேக் ட்ராக் ஆர் பேக்வர்ட் வராது. ஓகே, நெக்ஸ்ட் காம்போனன்ட் ஃபைனைட் கண்ட்ரோல். ஃபைனைட் கண்ட்ரோலோட வேலை என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஆஸ் வெல் ஆஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் அண்ட் இன்புட் என்ன ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். புஷ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமா, இல்லைன்னா பாப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றத டிசைட் பண்றது தான் வந்து ஃபைனைட் கண்ட்ரோலோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கோட வேலை என்ன,
இது வந்துட்டு இன்சர்ட் பண்ணக்கூடிய இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். டெலீட் பண்ணக்கூடிய அதாவது ரிமூவ் பண்ணக்கூடிய பாப் பண்ணக்கூடிய இன்புட்டை ரிமூவ் பண்ணிடும் ஸ்டாக்ல இருந்து. இதுதான் ஸ்டாக்கோட வேலை. ஓகேவா? அண்ட் இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும், அந்த இன்புட்டை ரிமூவ் பண்ணும். இது மட்டும் தான் ஸ்டாக்கோட வேலை. ஓகே, இப்போ இது ஒர்க்கிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இந்த கேஸ்ல எக்ஸாம்பிளுக்கு a பவர் n b பவர் n என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கலாம் ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு லாங்குவேஜ் எழுதலாமா? லாங்குவேஜுக்கு இப்போ என்னுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் ஸ்ட்ரிங்ஸை கொண்டு வந்து இங்க எழுதணும்னா அது செட் ஆஃப் லாங்குவேஜ். ஓகேயா? ஓகே, இப்போ a பவர் n என்னுக்கு 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா a பவர் n b பவர் n அப்போ ஏபின்னு கிடைக்கும். என்னுக்கு 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏஏ பிபி அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு 3 அப்ளை பண்ணோம்னா ஏஏஏ பிபிபி இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி அண்ட் சோ ஆன் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்னோட எக்ஸாம்பிளுக்கு நான் n ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணி எனக்கு அப்ளை பண்ணி கிடைச்ச ஸ்ட்ரிங் w ஈக்குவல் டு ஏஏ பிபிஏ எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டெப் 1ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்புட் டேப்ல நான் ப்ராசஸ் பண்ண போறக்கூடிய ஸ்ட்ரிங்கை கொண்டு வந்து லோட் பண்ணிடுறேன். ஏஏ பிபி. ஓகே, ஏஏ பிபி லோட் பண்ணிட்டேன். இப்போ இன்புட் டேப்ல எல்லா இன்புட்டும் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன், நான் எண்ட் ஸ்டேட்டை ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு டினோட் பண்றதுக்கு டெல் அப்படின்ற சிம்பிள்ல எண்ட் ஆஃப் த இன்புட் டேப்ல லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஸ்டாக்கையும் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸ்டெப் 1ல ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அப்படி Z0 அப்படின்னு நான் போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட ஸ்டாக் எம்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே, இப்போ ஸ்டெப் 2ல என்னோட ஹெட் ஓகே இன்புட் டேப்ல இருக்கக்கூடிய இன்புட்டை பாயிண்ட் பண்றதுக்கு ஹெட் பாயிண்டரை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஹெட் பாயிண்டரோட வேலை என்னன்னா கரண்டா என்ன இன்புட்டை நான் ரீட் பண்ணணும் அப்படின்றத டினோட் பண்றதுக்கு ஹெட் பாயிண்டர், ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்டாக்கோட டாப்ல என்ன இருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு ஸ்டாக் பாயிண்டர். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டெப் 2 போலாம். இப்போ இங்க இருக்க இன்புட் அப்படியே எடுத்து லோட் எழுதிட்டேன். இப்போ என்னோட ஸ்டாக் பாயிண்டர் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏவை பாயிண்ட் பண்ணுது. இப்போ இந்த இன்புட்டை தான் ரீட் பண்ணணும். ஓகே, ரீட் பண்ணி இந்த இன்புட் இந்த ஃபைனைட் கண்ட்ரோலோட வேலை என்ன? டெசிஷன் எடுக்கிறதா? ஓகே, இது என்ன சொல்லுது? இந்த ஃபைனைட் கண்ட்ரோல் என்ன டெசிஷன் எடுக்குதுன்னா இந்த ஏன்ற இன்புட்டை இந்த ஸ்டாக்குள்ள புஷ் பண்ணு அப்படின்ற டெசிஷனை எடுக்குது. ஓகே, நம்ம புஷ் பண்ணிடலாமா? இப்போ புஷ் பண்ணிட்டோம்னா என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இப்போ என்ன இருக்கு? ஏ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம புஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துருச்சு இந்த ஹெட் பாயிண்டர். ஓகே, நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஏ வந்தா நம்ம என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். ஸோ நான் புஷ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன? ஏ. ஓகே, ஓ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்னோட ஹெட் பாயிண்டர் எந்த இன்புட்டை பாயிண்ட் அவுட் பண்ணது? பீன்ற இன்புட். ஓகே, இப்போ பீன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பீக்கு ஒரே ஒரு ஏவை பாப் பண்ணும், அதாவது ரிமூவ் பண்ணும் ஸ்டாக்ல இருந்து. ஓகேவா? ஓகே, ரிமூவ் பண்ணிடலாமா? இப்போ இந்த இந்த இடத்துல ஏன்னு இருந்துச்சு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டு எப்சிலான் அப்படின்னு போட்டிருக்கோம். எப்சிலான்னா என்ன? அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்றது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டாக் எப்படி மாறிடும்? இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஒரு ஒரு Z0 மட்டும் இருக்கும். ஓகேயா? ஓகே, அடுத்து என்னோட ஹெட் எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா ஃபோர்த் எலிமெண்ட் பி அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ பி வந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஏவை பாப் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஏவை பாப் பண்ணணும். ஓகே, ஏவை பாப் பண்ணிட்டு எப்சிலான் அப்படின்னு போட்டோம். ஸோ இப்போ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன? Z0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னோட ஹெட் பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணுது? டெல்னா என்ன அர்த்தம்? எல்லா இன்புட்டையுமே நான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படியே ஸ்டாக்கை பார்க்குறேன். ஸ்டாக்ல என்ன இருக்கு? டாப் ஆஃப் த ஸ்டாக்கு Z0ன்னு இருக்கு. Z0னா என்ன அர்த்தம்? ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா ஸ்டாக்கும் எம்டியா இருந்து இன்புட் டேப்பும் எல்லா இன்புட் டேப்ல இருக்க எல்லா இன்புட்டையும் நம்ம ரெகனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம், அதாவது ரீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்னோட ஃபைனல் ஸ்டேட்டை நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ டிரான்சிஷன் டயக்ராம் பார்க்கலாம். எப்பவுமே ஸ்டார்ட் ஸ்டேட்டை இப்படி டினோட் பண்ணுவோம், அண்ட் டிரான்சிஷன் ஆரோவை இப்படி டினோட் பண்ணுவோம், அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டேட்டை இப்படி டினோட் பண்ணுவோம், ஃபைனல் ஸ்டேட்டை டபுள் சர்க்கிளால டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டிரான்சிஷன் டயக்ராம் பார்க்கலாமா? ஓகே, எனக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா ஏஏபிபி. ஓகே, இப்போ இருக்கிற எல்லா ஏவும் நான் இன்சர்ட் பண்ணிட போறேன். ஃபர்ஸ்ட் பி வரும்போது ஒரு ஏவை
ரிமூவ் பண்ணிடுவேன் ஸ்டாக்ல இருந்து. அடுத்த பி வரும்போது ஆல்ரெடி இருக்கிற ஏவை ரிமூவ் பண்ணிடுவேன். இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே என்னோட இன்புட் டேப் எம்டி ஆயிடும் அண்ட் ஸ்டாக்கும் எம்டி ஆயிடணும். அப்படின்னா இன்புட் இஸ் அக்செப்டட் பை புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. இப்போ டயக்ராம் வருவோமா? ஓகே. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு இன்புட்டை வாங்கிட்டு போவோமா? என்எஃப்ஏ அண்ட் டிஎஃப்ஏல சேம் அதே தான் இங்கேயும். ஆனா கூட சேர்த்து ஸ்டாக்கோட டாப்ல என்ன இருக்கு, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு, புஷ் பண்றோமா இல்ல பாப் பண்றோமா? ஓகேவா? இதையும் சேர்த்து எழுதணும். இப்போ அதோட ஃபார்மேட் தான் இது. இந்த ஒரு இப்போ எழுதுறோம் இங்க டிரான்சிஷன் ஆரோக்கு மேல எழுதுறோம் இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இங்க நம்ம இப்போ கரண்டா என்ன இன்புட் வாங்குறோம், என்ன இன்புட்டை ரீட் பண்றோம் அது இருக்கணும். கமா பக்கத்துல டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்லாஷ் பக்கத்துல டாப் ஆஃப் த ஸ்டாக், அதாவது நம்ம புஷ் ஆர் என்ன இன்புட்டை புஷ் பண்றோமோ இல்ல பாப் பண்றோமோ அது எழுதணும். புஷ் பண்ணணுமா இல்ல பாப் பண்ணுமா அப்படின்றத இங்க எழுதணும். அதுக்கு பக்கத்துல புஷ் பண்ணி பண்றதுக்கோ அல்லது பாப் பண்றதுக்கோ முன்னாடி டாப் ஆஃப் த ஸ்டாக் எப்படி இருந்துச்சு அதை எழுதணும். ஒருவேளை இந்த இடத்துல எப்சிலான் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம புஷ் பண்ணல பாப் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இங்க என்ன இருக்கோ லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கோ அது அப்படியே டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ அது அப்படியே ரைட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்ல, ஐடலா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஃபர்தரா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். இப்போ இதை பார்க்கலாம். ஓகே. டிரான்சிஷன் டயக்ராம்ல கியூ நாட்ன்ற இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஏன்ற இன்புட்டை ரீட் பண்றேன். ஸோ ஏன்றது என்னோட இன்புட் சிம்பிள். என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இனிஷியலா என்ன இருக்கு, எம்டி ஸ்டாக்ல என்ன இருக்கு அப்படின்னா ஜெட் நாட். ஜெட் நாட்னா என்ன, எம்டி ஸ்டாக்னு அர்த்தம். ஜெட் நாட் இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், ஏன் வந்தா புஷ் பண்ணணும். புஷ் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல ஏவை புஷ் பண்ணேன் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஏ போட்டேன். நெக்ஸ்ட் என்னோட புஷ் ஆர் பாப் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் எப்படி இருந்துச்சு, ஜெட் நாட் இருந்துச்சு இல்லையா? அதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ ஏவை வாங்கிட்டு கியூ ஒன்ன்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். கியூ ஒன்ன்ற ஸ்டேட்ல அடுத்த ஏன்ற இன்புட் வருது. கியூ ஒன்ன்ற ஸ்டேட்ல அடுத்த இன்புட் என்னோட கரண்ட் இன்புட் ஏ, அடுத்த ஏ வருது. ஓகே. இப்போ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு, ஏ. இந்த ஏ எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன ஏ வந்தா என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், புஷ் பண்ணணும். ஓகே. புஷ் பண்ணோம்னா இந்த ஏவை நான் புஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல சொல்லியாச்சு. இந்த புஷ் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருந்துச்சு, இந்த ஏ இருந்துச்சு. அதாவது இந்த ஏ இதை எழுதிக்கிறேன். அதான் இப்போ கியூ ஒன்ன்ற ஸ்டேட்ல ரெண்டு ஏவையும் ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்னோட இன்புட் சிம்பிள் என்ன வருது, பின்றது உள்ள வருது. இப்போ பி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஏவை பாப் பண்ணணுமா? ஓகே. பாப் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, வெறும் எப்சிலான்னு போட்டோம் அப்படின்னா அது பாப் பண்றதுக்கான நோட்டேஷன். ஓகே. என்னோட கரண்டா வரக்கூடிய இன்புட் பி, என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பாப் பண்றதுக்கு, பாப் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஏ இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், பாப் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ எப்சிலான். அப்போ எப்சிலான் நீங்க கொடுத்த உடனே இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருந்த ஏவை எடுத்துட்டு எப்சிலான்னு போட்டுருவோம். அப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த எப்சிலான் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டியும் ஒண்ணுதான். ஸோ ஏ ஜெட் நாட் மட்டும் இருக்கும். அதுதான் இங்க ஏ ஜெட் நாட் மட்டும் இருக்கு. இப்போ ஏ ரெகனைஸ் பண்ணியாச்சு, அதுக்கு பக்கத்துல இருக்க ஏவும் ரெகனைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பி ரெகனைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பி உள்ள வருது. இந்த பி தான் என்னோட கரண்ட் இன்புட். ஸோ இங்க பி போட்டாச்சு. என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இப்போ கரண்டா என்ன இருக்கு, ஏ. ஏன்றது தான் என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கு. ஸோ ஏ எழுதியாச்சு. இப்போ நான் பி வந்தா என்ன பண்ணணும், உள்ள இருக்க ஒரு ஏவை பாப் பண்ணணுமா? ஓகே. பாப் பண்றதுக்கு எப்படி டினோட் பண்ணுவோம், எப்சிலான்னு போடுவோம். எப்சிலான் போட்டாச்சு. இந்த எப்சிலான் என்ன பண்ணுவோம், இங்க இருந்து ஏவை எடுத்துட்டு எப்சிலான் போட்டுரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்சிலான் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான். ஸோ இதை எடுத்துட்டு வெறும் ஜெட் நாட் மட்டும் வரும். இப்போ என்னோட எல்லா இன்புட்டுமே நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். இப்போ டெல் வருது இல்லையா? ஓகே. டெல்னா என்ன, இதுதான் வந்து என்னோட எண்ட் ஆஃப் த இன்புட் டேப். எல்லா இன்புட்டையும் நீங்க இன்புட் சிம்பிள்ஸை நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். ஆஸ் வெல் அஸ் நம்ம ஸ்டாக்கும் எம்டி ஆயிடுச்சு. எம்டி ஆகி நம்ம ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணிடுறோம். அப்படின்னா நம்ம ஃபைனல் ஸ்டேட்டை இந்த இன்புட்டையும் ரெகக்னைஸ் பண்ணி ஃபைனல் ஸ்டேட்டையும் ரீச் பண்ணிட்டோம். ஸோ த ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட் பை புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஓகேவா?
ஸ்லைட்ல ஒரு டிரான்சிஷன் ஆரோக்கு மேலயும் ஒரு ஸ்டாக் டயக்ராம் போட்டிருப்போம். அது எல்லாமே ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஓகேவா? இப்போ இங்க போட்டிருக்கோம் இல்லையா, இதை மட்டும் நீங்க போட்டா எக்ஸாம்க்கு போதுமானது. டிரான்சிஷன் டயக்ராம்னு கேட்டா. ஓகே, இங்க இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, டிரான்சிஷன் ஆரோக்கு மேல இருக்கக்கூடிய டேர்முக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபார்மல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் பார்க்கணும். ஓகே, டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்பவுமே அதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன், ஃபார்மல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் இல்லையா, அதுதான் இது. ஓகே, இது வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றத குறிக்கிறது சிக்மா. அண்ட் கியூன்ற ஸ்டேட்ல இருந்து ஏன்ற இன்புட் வாங்கிட்டு பீன்ற ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகேவா? இது வந்து நார்மலா நம்ம பார்க்கக்கூடியதா. ஓகே, இது கூடவே டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு, இந்த எக்ஸ்ன்ற டாப் ஆஃப் த ஸ்டாக்ல நம்ம இன்சர்ட் பண்ணுமா, இல்ல டெலீட் பண்ணுமா, இல்ல ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்றத இந்த ஒய்யால டினோட் பண்ணும். ஓகேவா? அதுதான் இங்க கியூன்றது கரண்ட் ஸ்டேட்டு அண்ட் ஏன்றது என்னோட கரண்டா வரக்கூடிய இன்புட் சிம்பிள். எக்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ண இது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்குன்றது. அண்ட் இனிஷியலா டாப் ஆஃப் த ஸ்டாக்ல Z0ன்னு இருக்கும். அண்ட் பி அப்படின்றது கியூன்ற ஸ்டேட்ல இருந்து ஏன்ற இன்புட் வாங்கிட்டு பீன்ற ஸ்டேட் போகுது, நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேவா? அதாவது நியூ ஸ்டேட். ஒய் அப்படின்றது வந்து எக்ஸ்ன்ற வேல்யூவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம், என்ன ஸ்டாக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் வந்து ஒய்யால டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரியணும்னா நீங்க ஈஸியா டிரான்சிஷன் டயக்ராமோட வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, டிரான்சிஷன் டயக்ராம்ல போட்டக்கூடிய நோட்டேஷன்ஸ் தான் இது. இதை வச்சு நான் உங்களுக்கு இது சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்டேட்ல என்ன இருக்கோ அதையே போட்டு அதுல முன்னாடி நம்ம ஏதாவது டேர்ம் போட்டோம் அப்படின்னா அது நம்ம புஷ் பண்ணணும்னு அர்த்தம். இது எதுவுமே இல்லாம எப்சிலான் போட்டோம் அப்படின்னா அதை பாப் பண்ணணும்னு அர்த்தம். இங்க என்ன இருக்கோ டாப் ஆஃப் த ஸ்டாக்ல அதை அப்படியே இங்க போட்டோம்னா நோ சேஞ்ச்னு அர்த்தமா. அப்படியே இங்க வாங்கல, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது போட்டோம்னா புஷ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இந்த எக்ஸுக்கு பதிலா ஒய் இருக்கிற இடத்துல நம்ம எப்சிலான்னு போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அதாவது பாப் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல சேம் அதே எக்ஸ் எடுத்து வந்து போட்டேன்னா நோ சேஞ்ச், ஐடியலா இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இங்க ஏன் மேம் இங்க Z நாட் போட்டிருக்கீங்க, ஏன் எக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க Z நாட்ன்றது ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் போறது. இந்த எக்ஸ்ன்றது ஐட்ரேட்டிவ் வேரியபிள். ஓகேவா? ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போவோம், இன்னொரு ஸ்டேட்ல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேட் போவோம் இல்லையா, அதனால இந்த இடத்துல ஐட்ரேட்டிவ் வேரியபிள் எக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரீவியஸ் ஸ்லைட்ல ஃபார்மல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் ஸ்ட்ரிங் ஏஏபிபி தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ கியூ நாட்ன்ற ஸ்டேட்ல இருந்து ஏன்ற இன்புட் வாங்கிட்டு கியூ ஒன்ன்ற ஸ்டேட்டுக்கு போறோம். அதாவது என்னோட இன்புட் சிம்பிள் ஏ. கியூ நாட்ன்ற ஸ்டேட்ல இருந்து ஏன்ற இன்புட் வாங்கிட்டு கியூ ஒன்ன்ற ஸ்டேட்டுக்கு போறோம். என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன இருக்கு, Z0 இருக்கு, அதை எழுதிக்கிறேன். ஓகே, Q1க்கு வரும்போது வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டாக் எப்படி மாறுது, AZ0 அப்படின்னு வருது. அதாவது இந்த ஏவை இன்சர்ட் பண்ணிடுறோம் இல்லையா, புஷ் பண்ணிடுறோம் இல்லையா, அதனால AZ0 அப்படின்னு மாறிடுது. இப்போ நம்ம கரண்டா எந்த ஸ்டேட்ல இருக்கோம், Q1ல இருக்கோம். இப்போ கரண்ட் இன்புட் என்ன, ஏ. Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து ஏன்ற இன்புட் வாங்கிட்டு திருப்பி Q1ன்ற ஸ்டேட்டுக்கே வரேன். ஓகேவா? ஏன்னா Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து ஏன்ற இன்புட் வாங்கிட்டு Q1க்கு மட்டும் தான் பார்த்திருக்கு, Q2க்கு பார்த்து இல்ல. ஓகே, அதனால திருப்பி Q1கே வரேன். Q1க்கு வந்துட்டு என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன இருக்கீங்க, ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஏ. ஸோ அதை எழுதிக்கிறேன். இங்க Q1க்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஸ்டாக் எப்படி மாறுது, ஏ அப்படின்னு மாறுது. அதாவது என்னோட ஸ்டாக் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன, ஏ. இப்போ நம்ம என்ன இன்சர்ட் பண்றோம், இந்த ஏ. இப்போ கரண்ட் இன்புட் ஏ, இந்த கரண்ட் இன்புட் ஏவை இன்சர்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ நம்ம எங்க வந்துட்டோம், திருப்பி Q1ல தான் இருக்கும். அடுத்து என்னோட கரண்ட் இன்புட் என்ன, பி. Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து பின்ற இன்புட் வாங்கிட்டு பார்த்திருக்கா, இருக்கு. Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து பின்ற இன்புட் வாங்கிட்டு Q2க்கு பார்த்திருக்கு, அதுதான் இங்க எழுதியிருக்கோம். Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து பின்ற இன்புட் வாங்கிட்டு Q2க்கு போறோம். அண்ட் என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் எப்படி இருக்கு இப்போ, ஏன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஏ எடுத்து நான் எழுதிட்டேன். இப்போ
நான் Q2க்கு போகும்போது என்னோட ஸ்டாக் எப்படி மாறுது? ஒரு இந்த பீன் வந்தாவே நம்ம ஏவை வந்து பாப் பண்ணிடுறோமா? சோ பாப் பண்ணோம்னா அதுக்கு என்ன நொட்டேஷன்? எப்சிலான். இந்த எப்சிலான் எடுத்து இங்க எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து இந்த Bன்ற இன்புட் வாங்கிக்கிட்டு எங்க வந்துட்டோம்? Q2ன்ற ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ Q2ன்ற ஸ்டேட்ல இருக்கோம். அடுத்து என்ன கரண்ட் இன்புட் வருது? இந்த B வருது. ஓகே, இப்போ Q2ன்ற ஸ்டேட்ல இருந்து Bன்ற இன்புட் வாங்கிட்டு எங்கேயாவது பாத்து இருக்கான்னு பாக்குறேன். Q2ன்ற ஸ்டேட்ல இருந்து Bன்ற இன்புட் வாங்கிட்டு செல்ஃப் லூப் இருக்கு, பாத்து இருக்கு. ஓகே, Q2கே வந்துடுறேன். அண்ட் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன இருக்கு? ஏன்னு இருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். அண்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்? இந்த பிக்கு ஒரு ஏவை பாப் பண்றேன் இல்லையா? ஸோ அதை எப்படி டினோட் பண்ணியிருக்கோம்? எப்சலான். ஸோ அந்த எப்சலான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல கமா கமா வரும். ஓகே, நெக்ஸ்ட் Q2ன்ற ஸ்டேட்ல இருந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்னப்பா? டெல். எனக்கு எல்லா இன்புட்டும் முடிஞ்சிச்சு. டெல்லுக்கு பார்த்து டெல் வந்தாவே அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு தான்ப்பா போகும். ஓகே, Q2ன்ற ஸ்டேட்ல இருந்து டெல் பார்த்துட்டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போறோம். என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன இருக்கு? Z0 இருக்கு. ஸோ அதை தான் எழுதிக்கிறேன். Q2ன்ற ஸ்டேட்ல இருந்து டெல்ன்ற இன்புட்டை வாங்கிட்டு நான் Q3 ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆயிடுறேன். ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஸ்டாக் எப்படிதான் இருக்கும்? Z0 தான் இருக்கும். ஏன்னா என்னோட இன்புட் எல்லாமே நான் ரெகக்னைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னோட ஸ்டாக் எம்டியா இருக்கு அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் நான் ரீச் ஆயிட்டேன். ஓகேவா? இப்போ டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் புரிஞ்சிச்சா? இந்த பாக்ஸ்ல இருக்கு இல்லையா, பிங்க் கலர் பாக்ஸ், இது எல்லாமே டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இந்த இது 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 வந்து ஆப்ஷனல். இந்த ஸ்டாக்கோட டயக்ராம் இருக்குல்ல, இது வந்து ஆப்ஷனல். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? அங்க என்ன போட்டோமோ அதுதான் இங்க டைரக்டா அப்படியே எழுதியிருக்கேன். Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து ஏ, அதாவது என்னோட கரண்ட் இன்புட் ஏன்ற இன்புட் வாங்கிட்டு Z0 அப்படின்ற Z0ல வந்து என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் வாங்கிட்டு எங்க போறேன்? Q1க்கு போறேன். உங்களுக்கு வந்து நான் ப்ரீவியஸா சொல்லி கொடுத்த மெத்தட் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இது அப்படியே எடுத்து இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட்ல போட்டுறணும். ஓகேவா? இங்க பாருங்க, Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து Q1க்கு போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன? A, Z0. ஓகே, எங்க வரும்? Q1க்கு வரும். Q1க்கு வரும்போது ரைட் சைட்ல என்ன இருக்கீங்க? AZ0 கமா இல்லாம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதலாமா? இப்போ Q1ன்ற ஸ்டேட்ல இருக்கும். என்னோட கரண்ட் இன்புட் A. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே எடுத்து இங்க எழுதியிருக்கேன். செகண்ட் ஆஃப் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். Q1க்கே தான் வரேன். நெக்ஸ்ட் Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து எங்க போறேன்? Q2ன்ற ஸ்டேட்டுக்கு போறேன். Bன்ற இன்புட் வாங்கிட்டு. ஸோ Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து Bன்ற இன்புட் வாங்கிட்டு Q2க்கு போறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, B, A, அதை எடுத்து இங்க எழுதியிருக்கேன். B, A. இந்த செகண்ட் ஆஃப்ல இருக்கிறத எடுத்து இந்த பக்கம் கமாக்கு அப்புறம் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? சேம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்டா நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொல்லி கொடுத்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு புரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா டபுள் செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல டிரான்சிஷன் டயக்ராம்ல இருந்து எப்படி டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் போடணும்னு சொல்லி கொடுத்தேன். இது வந்து காம்போனன்ட் டயக்ராம்ல இருந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்றது இங்க பார்க்கலாம். இங்க வந்து ஸ்டேட்லாம் போறது கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டிரான்சிஷன் டயக்ராம் வச்சு போட ட்ரை பண்ணுங்க. இது ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன், உங்களோட பேப்பர்ல ப்ரெசன்டேஷனுக்காக இந்த ஸ்லைட். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் புஷ் டன் ஆட்டோமேட்டா பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு சம் இன்ஃபார்மல் நோட்டேஷன் இருக்கு. என்ன நோட்டேஷன் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரிபிள் சிஸ்டம். Q, W, alpha. Qன்றதுனால கரண்ட் ஸ்டேட், Wன்றது ரிமைனிங் இன்புட் அண்ட் ஆல்ஃபான்றது வந்து ஸ்டாக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட் ட்ரிபிள் சிஸ்டம்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? Qன்றது என்னது? கரண்ட் ஸ்டேட். கரண்டா நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கோம்? Q0ல இருக்கோம். அதை எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். தென் என்ன எழுதணும்? Wன்றது என்ன? ஸ்ட்ரிங். எனக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் WA, அதை எடுத்து எழுதியாச்சு. அண்ட் எப்பவுமே இன்புட் டேப்ல நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்? லாஸ்டா டெல்ன்றதை மென்ஷன் பண்ணுவோம் எண்ட் ஆஃப் இன்புட் டேப்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபான்றது என்னப்பா? இனிஷியலா டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்குன்றது. ஓகே, ஸ்டாக்ல என்னப்பா இருக்கு? Z0 இருக்கு. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? டாப் ஆஃப் த ஸ்டாக்ல Z0, அதுதான் இது இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே, Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து இந்த ஏன்ற இன்புட் வாங்கிட்டு எங்க போறோம்? Q1க்கு போறோம். ஓகே, Q1க்கு போறோம், எழுதியாச்சு. எந்த இன்புட்டை ரீட் பண்றோம்? ஏன்ற இன்புட்.
இந்த ஏன்ற இன்புட்டை ரீட் பண்ணா என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணுமா ஸ்டாக் உள்ள? சோ நான் ஸ்டாக் உள்ள போட்டேன். இப்ப என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன? ஏ. ஓகே. இங்க இருக்கக்கூடிய அதே கண்டென்ட் எடுத்து தான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ ஒரு ஏவை ரீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஏவை ரீட் பண்றோமா? அடுத்த ஏ, கரண்ட் இன்புட் ஏ, இந்த ஏவை ரீட் பண்றேன். ஏன்ற இன்புட் வாங்கிட்டு Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து மறுபடியும் எங்க வரேன்? Q1ன்ற ஸ்டேட்கே வரேன். அதான் இங்க எழுதியிருக்கேன். Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து இந்த ஏன்ற இன்புட் வாங்கிட்டு Q1க்கே வரேன். இந்த ஏவை என்ன பண்றேன்? ஸ்டாக் உள்ள புஷ் பண்றேன். ஏன் வந்தாவே என்ன பண்ணும்? ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணிடுறோம். இந்த கேஸ்ல, இந்த ப்ராப்ளம்ல ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணிட்டேன். சோ என்னோட இன்புட் என்னவா மாறிடும்? ரிமைனிங் இன்புட் என்ன? பிபி டெல். ஓகே. அடுத்து இப்போ நான் கரண்டா என்ன ஸ்டேட்ல இருக்கேன்? Q1ல இருக்கேன். Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து Bன்ற இன்புட் வாங்கிட்டு எங்க பார்த்திருக்கு? Q2ன்ற ஸ்டேட்டுக்கு பார்த்திருக்கு. சோ Q2ன்ற ஸ்டேட்டுக்கு போயிடுறேன். இப்போ B வந்தாவே என்ன பண்ணணும்? ஒரு ஏவை பாப் பண்ணணுமா? ஓகே. இங்க இருக்க ஏவை இந்த பிக்கு பாப் பண்ணியாச்சு. சோ பியை நான் ரீட் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்கு? வெறும் ஒரு பி அண்ட் ஒரு ரிமைனிங் இன்புட்னா ஒரு பி ஒரு டெல் இருக்கு. அதை எடுத்து இங்க காப்பி பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன? ஏ ஏ இருக்கும். ரிமைனிங் ஸ்டாக்ல என்ன இருக்கும்? Z0 இருக்கும். ஓகே. இப்போ அடுத்து இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே எடுத்து இங்க எழுதியிருக்கேன். Q2ல இருக்கும். அடுத்தும் என்னதான் வருது? Bன்ற இன்புட் தான் வருது. இன்புட் சிம்பிள் தான் வருது. சோ மறுபடியும் Bன்ற இன்புட் வாங்கிட்டு மறுபடியும் எங்க வரேன்? Q2ன்ற ஸ்டேட்டுக்கு தான் வரேன். சோ Q2ன்ற ஸ்டேட்ல இருந்து Bன்ற இன்புட் வாங்கிட்டு Q2கே தான் வரேன். பட் என்ன பண்றேன்? Bன்ற இன்புட் வந்தாவே என்ன பண்ணணும்? ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஏவை பாப் பண்ணணுமா? ஓகே. இந்த Bன்ற இன்புட்டுக்கு இந்த ஏவை பாப் பண்ணியாச்சு. பாப் பண்ணிட்டா என்னவா மாறிடும்? என்னோட ஸ்டாக்கு Z0 மாறிடும். ஓகேவா? ஸ்டாக்ல Z0 மட்டும்தான் இருக்கும் இப்போ. ஓகே. அடுத்து டெல் இங்க இருக்கிறது அப்படியே தான் இங்க காப்பி பண்ணிருக்கேன். இப்போ அடுத்து டெல் வருது. ஓகேவா? இப்போ டெல் வந்துச்சுன்னா என்னோட டெல் வந்து என்னோட ஸ்டாக் ஆல்ரெடி எம்டியா தான் இருக்கு. Z0 இருக்கு அப்படின்னா என்னோட இன்புட்டும் ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. அதாவது ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டாக்கும் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா the string W is accepted. ஒருவேளை ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆகல, அதாவது இந்த டெல்ன்ற ஸ்டேட், அதாவது இன்புட் டேபிள் இருக்கக்கூடிய இன்புட்ஸ் எதுவுமே ரீட் ஆகாம பேலன்ஸ் இருந்துச்சு, அல்லது இந்த ஸ்டாக் Z0 ஆகல, எம்டி ஆகல அப்படின்னா இன்புட் இஸ் நாட் அக்செப்டட். இந்த மாதிரி இன்புட் அப்படியே இருந்துச்சு, இன்னும் டெல் மட்டும், அதாவது இன்புட்லாம் வந்து ரெகக்னைஸ் ஆகல அப்படின்னா இது வந்து நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹோம்ஒர்க்கா போட்டு பாருங்க. இந்த வீடியோல என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்திருக்கோம், அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திருக்கோம், டிரான்சிஷன் டயக்ராம் பார்த்திருக்கோம், அண்ட் ஒரு காம்போனன்ட் டயக்ராம் எப்படி போடணும் புஷ் டு ஆட்டோமேட்டாக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்கோம். ஓகேவா? அண்ட் ஃபர்தரா சம் ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ட்ரை திஸ் by yourself and let me upload the video on future. You can check that videos for reference. Okay.